நாம் ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு முதல்ல 2 ஆப் தேவைப்படுது. ஒன்று டால்பி ஆப், இன்னொன்று லெக்சர்ஸ் ஆடியோ எடிட்டர். வாங்க. ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டால்பை ஆப் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ராக்குன்றது சேவ் ஆனதுக்கப்புறம் ட்ராக்குன்னு வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா டூல்ஸ் என்ற ஆப்ஷனில் போங்க. டூல்ஸ் என்ற ஆப்ஷன்ஸில் அதில் ஸ்டைல்ஸ், நாய்ஸ், டியூன், பூஸ்ட், ட்ரிம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டைல்ஸில் போய்ட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் என்ற ஆப்ஷனில் போய்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனில் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூஸ்ட் என்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. அதுலேயுமே இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிம் வேணும்னா நமக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லை அப்படின்றத எது வரைக்கும் நமக்கு தேவையானதோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஷேர் ஆப்ஷனில் போனீங்கன்னா அப்படின்னா உள்ள சேவ்னு இருக்கும். அந்த சேவில் போயிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி நம்ம லோக்கல் ஃபைல்ஸை கொண்டு போய் வச்சுக்கோங்க. லெக்சர்ஸ் ஆடியோ எடிட்டர் இந்த ஆப்பில் போயிட்டு ஓப்பன் ஃபைலை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டால்பையில் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆடியோவை இதில் எடுத்து ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 டாட் கிளிக் பண்ணோடனே எஃபெக்டிவ்ன்ற ஆப்ஷன்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பி கம்ப்ரஸர்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அதை அப்ளை கொடுங்க. அப்படி இல்லைனா எதனாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவலைசர்லையும் அதேமாரி தான். உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை அது அப் டவுன் எதாவது யூஸ் பண்ணுங்க, பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இது எதுவுமே வேணாம் அப்படின்னா அன்ட்டு கொடுத்துட்டு டைரெக்டாக வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு டைரெக்டாகவே யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆடியோ ரெடி. தேங்க்யூ. இந்த மாதிரியான வீடியோஸ்கள் நிறைய வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.